வணக்கம். செய்திச் சுருக்கம். அந்த 7 நாற்காலிகள் யாருக்காக? அமித்ஷா வைத்த சஸ்பென்ஸ். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக சென்னை வந்துள்ளார். இந்த 2 நாள் பயணத்தில் 2026 சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணி மற்றும் பாரதிய ஜனதா மாநில தலைவர் தேர்வு ஆகிய பணிகளை அமித்ஷா மேற்கொள்ள உள்ளதாக தெரிகிறது. முன்னதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசையின் வீட்டிற்கு சென்ற அமித்ஷா, காங்கிரஸ் மூத்த தலைவரும் தமிழிசையின் தந்தையுமான குமரி அனந்தனின் மறைவுக்காக ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தியை சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து கிண்டியில் உள்ள பிரபல விடுதியில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்க உள்ளது. இந்த செய்தியாளர்கள் சந்திப்புக்கான மேடையில் மொத்தமாக 7 நாற்காலிகள் போடப்பட்டுள்ளன. அதில் அமித்ஷா ஒரு நாற்காலியில் அமரும் பட்சத்தில் மீதமுள்ள 6 நாற்காலிகள் யாருக்கு என்ற கேள்வி எழுந்துள்ளது. நாற்காலிகளுக்கு பின்னால் இருக்கும் திரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளது. இதனால் இன்று தேர்தலுக்கான கூட்டணி உறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதன்பின் தமாக தலைவர் ஜே.கே. வாசன் அமித்ஷாவை சந்தித்தார். இந்த நிலையில் 2 நாற்காலிகளில் அதிமுக, தமாக அமர்ந்தாலும் மீதமுள்ள 4 நாற்காலிகள் யாருக்கானது என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் வருவார்களா என்ற விவாதமும் அதிகரித்துள்ளது. ஆபாச பேச்சு எதிரொலி, பொன்முடியின் பதவி பறிப்பு. விழுப்புரத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி பங்கேற்றார். மேடையில் அவர் ஆபாசமாக பேசியது சர்ச்சையை கிளப்பியது. இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இவர் பெண்கள் குறித்தும் சைவம், வைணவத்தை அவமதிக்கும் வகையிலும் இழிவாக பேசியுள்ளார். அமைச்சரின் ஆபாச பேச்சு பெண்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. பல்வேறு கட்சியினரும் கண்டனம் தெரிவித்தனர். திமுக எம்பி கனிமொழியும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமைச்சர் பொன்முடியின் சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாதது. எந்த காரணத்திற்காக பேசப்பட்டு இருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுகள் கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார். இந்த சூழலில் பொன்முடியின் கட்சி பதவியை பறித்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொன்முடி விடுவிக்கப்படுகிறார் என ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் பொன்முடிக்கு பதிலாக புதிய துணை பொதுச் செயலாளராக திருச்சி சிவா நியமிக்கப்பட்டுள்ளார். கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பு வகித்து வரும் திருச்சி சிவா அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார் என திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். வழக்கமாக கட்சி தொடர்பான அறிவிப்புகள் அனைத்தும் பொதுச் செயலாளர் துரைமுருகன் பெயரில் வெளியிடப்படும். ஆனால் பொன்முடியின் பதவி பறிப்பு, திருச்சி சிவா நியமனம் தொடர்பான அறிவிப்புகள் திமுக தலைவர் ஸ்டாலின் பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது நான் தானா? அலர்ட்டான துரைமுருகன். விழுப்புரத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட வனத்துறை அமைச்சர் பொன்முடி பெண்கள் குறித்தும் சைவம், வைணவத்தை அவமதிக்கும் வகையிலும் பேசினார். இதற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து பொன்முடியின் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியை பறித்த முதல்வர் ஸ்டாலின் புதிய துணை பொதுச் செயலாளராக திருச்சி சிவாவை நியமனம் செய்தார். இந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து இழிவாக பேசியதற்கு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வருத்தம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: இயற்கையிலேயே உடலில் ஏற்பட்ட குறைபாடு உடையவர்களை அருவருக்கும் பெயர் கொண்டு அழைத்து வந்ததை முன்னாள் முதல்வர் கருணாநிதி கருணை உள்ளத்தோடு மாற்றுத்திறனாளிகள் என்று பெயரிட்டு அழைத்தார். அதையே நாங்களும் பின்பற்றி வருகிறோம். அப்படிப்பட்ட நானே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச்சின் வேகத்தில் மாற்றுத்திறனாளிகளை பழைய பெயரையே கொண்டு உச்சரித்து விட்டேன் என முதல்வர் ஸ்டாலின் என் கவனத்திற்கு கொண்டு வந்தபோது நான் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தேன். கருணாநிதியால் வளர்க்கப்பட்ட நானே இப்படிப்பட்ட தவறை செய்தது மிகப்பெரிய தவறாகும். மாற்றுத்திறனாளிகள் உள்ளம் புண்பட்டிருக்கும். அதற்காக என் நிபந்தனையற்ற வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என துரைமுருகன் தெரிவித்துள்ளார். கவுண்டமணி காமெடியுடன் ஒப்பிட்டு ஸ்டாலினை வெளுத்தெடுத்த இபிஎஸ். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் அறிக்கை. பொதுவாக ஒரு ஆட்சிக்கான அடையாளமாக அந்த ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களே திகழும். ஆனால் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியோ சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பறிபோன பெண்கள் பாதுகாப்பு, போதைப்பொருள் புழக்கம், எங்கும் எதிலும் ஊழல் என குறைகள் மட்டுமே நிறைவாக இருக்கும் ஒரு அவல ஆட்சியாக இருக்கிறது. இதனை முதல்வர் ஸ்டாலினும் நன்கு உணர்ந்தே இருக்கிறார். அதனால்தான் கடந்த 1 மாதமாக தொடர்ந்து இவைகளை திசை திருப்ப வரிசையாக நாடகங்களை அரங்கேற்றி வருகிறார். கவுண்டமணி ஒரு நகைச்சுவையில் இலையில் செங்கலை வைத்துவிட்டு சோத்துல கல்லு இருக்கு என்பார். அதுபோலத்தான் இருக்கின்றன முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வரும் தீர்மானங்கள்.
கருணாநிதி காலத்து டெக்னிக் எல்லாம் இன்னும் மக்களிடம் செல்லுபடியாகும் என்று நம்புகிறீர்களா? வாய்ப்பே இல்லை. இவ்வளவு தீர்மானங்களை வரிசை கட்டி கொண்டு வருபவர் தமிழகத்தின் ஜீவாதார பிரச்சனையான காவிரி நதிநீர் உரிமை குறித்து ஒரு தீர்மானம் கூட கொண்டு வரவில்லையே. ஏன்? எஜமான விஸ்வாசம் தடுக்கிறதா ஸ்டாலின் அவர்களே? மேகதாது அணை தமிழகத்துக்கு நன்மை தரும் என தமிழகத்திலேயே கர்நாடக முதல்வரை பேசவிட்டு வேடிக்கை பார்த்த கொத்தடிமைகள் தானே நீங்கள். கேரள கம்யூனிஸ்ட் முதல்வருடன் பல மேடைகளை பகிர்ந்து கொண்டு கைகுலுக்கிக் கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு முறையாவது முல்லை பெரியாறு அணையில் தமிழகத்தின் உரிமை குறித்து ஒரு கோரிக்கையாவது வைத்ததுண்டா? இவ்வளவு ஏன், காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் நீட் என்ற தேர்வை அறிமுகம் செய்தவரே உங்கள் கட்சியை சேர்ந்த அன்றைய மத்திய இணையமைச்சர் காந்தி செல்வன் தானே. இப்படிப்பட்ட வரலாறு கொண்ட உங்களுக்கு அதிமுக பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது? முதல்வருக்கு நேரடியாக சவால் விடுகிறேன். தொடர்ந்து தமிழகத்துக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் மேகதாது அணை, காவிரி நதிநீர் விவகாரங்களில் செயல்படும் கர்நாடக காங்கிரஸ் அரசை கண்டித்தும், முல்லை பெரியாறு அணையில் தமிழகத்தின் உரிமைகளை மதிக்காமல் செயல்படும் கேரள கம்யூனிஸ்ட் அரசை கண்டித்தும் அரசின் தனி தீர்மானத்தை முடிந்தால் சட்டசபையில் கொண்டு வாருங்கள் பார்ப்போம் என பழனிசாமி கூறியுள்ளார். புதிய உச்சத்தில் தங்கம் விலை 70,000 நெருங்கியது சவரன். சர்வதேச நிலவரங்களால் தொடர்ந்து அதிகரித்து வந்த தங்கம் விலை கடந்த வாரம் திடீரென குறைய துவங்கியது. கடந்த 3ஆம் தேதி வரை தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்தது. அன்று ஒரு சவரன் 68,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதற்கடுத்த 5 நாட்களில் 2,680 ரூபாய் அதிரடியாக குறைந்தது. இதனால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. கடந்த 9ஆம் தேதியன்று காலை தங்கம் சவரனுக்கு 520 ரூபாய் அதிகரித்தது. மீண்டும் அன்று மதியமே 960 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 67,280 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நேற்று சவரனுக்கு 1,200 ரூபாய் உயர்ந்து 68,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சென்னையில் இன்று ஒரே நாளில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,480 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 69,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் 8,745 ரூபாய். கடந்த 3 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 4,160 ரூபாய் உயர்ந்து தங்கம் புதிய உச்சத்தை தொட்டதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தங்கத்தைப் போலவே வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி 108 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பிரதமர் மோடியின் 50வது விசிட், வாரணாசியில் கோலாகலம். உபி மாநிலம் வாரணாசியில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார். முதல்வர் யோகி ஆதித்யநாத், கவர்னர் ஆனந்திபென் பட்டேல் உள்ளிட்டோரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பிரதமர் மோடிக்கு சால்வை அணிவித்து கௌரவித்த முதல்வர் யோகி தாமரை சின்னத்தில் வடிவமைக்கப்பட்ட சிறப்பு நினைவு பரிசை மோடிக்கு வழங்கினார். தொடர்ந்து 3,880 கோடி ரூபாய் மதிப்பிலான 19 நலத்திட்டங்களை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். 25 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். வாரணாசியின் மின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய சப்ஸ்டேஷன்கள் அமைத்தல், உபியின் பல்வேறு பகுதிகளில் 1,500 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய மின்விடங்கள் அமைத்தல் உள்ளிட்ட திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். 345 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட 130 புதிய குடிநீர் திட்டங்கள், 104 கோடி ரூபாய் மதிப்பில் நெடுஞ்சாலை திட்டம், 53 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய சுற்றுலா திட்டங்கள் ஆகியவற்றை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். 100 புதிய அங்கன்வாடி மையங்கள், 356 நூலகங்கள், புதிய பாலிடெக்னிக் மற்றும் கல்லூரி, போலீஸ் குடியிருப்பு திட்டங்கள், 40 கிராமங்களில் சமூக நலக்கூடங்கள் ஆகியவற்றையும் பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் பலனடையும் பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பிரதமர் மோடி வழங்கினார். தான் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வாரணாசி லோக்சபா தொகுதிக்கு பிரதமர் மோடியின் 50வது பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. பொன்முடியின் அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும், வானதி ஆவேசம். கோவை தெற்கு தொகுதி பாஜக எம்எல்ஏ வானதி வெளியிட்ட அறிக்கை. விழுப்புரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பொன்முடி, விலைமாதர் வாடிக்கையாளர் இடையே நடந்த உரையாடலை இந்து மதத்தை சைவ வைணவத்தின் புனித சின்னங்களுடன் ஒப்பிட்டு அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அமைச்சர் பொன்முடி பேசியதை வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு மிக கேவலமாக பேசியுள்ளார். இது கடும் கண்டனத்துக்குரியது. இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசிய பொன்முடி எந்த பதவி வகிக்கவும் தகுதியற்றவர். ஆனால் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்காமல் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து மட்டும் நீக்கி தமிழக மக்களை ஏமாற்ற நினைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியில் நீடிக்க தகுதியற்ற ஒருவர் எப்படி அமைச்சர் பதவியில் இருக்க முடியும்? எனவே பொன்முடியை வனத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து உடனே நீக்க வேண்டும். அமைச்சர் பொன்முடி பேசியது குறித்து முதல்வர் ஸ்டாலின் உண்மையிலேயே வருத்தப்பட்டால் அவரை கட்சியிலிருந்தே நீக்க வேண்டும். பெண்களையும் இந்து மதத்தையும் அவமானப்படுத்திய பொன்முடி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
அதற்கு பதிலாக பொன்முடியை கட்சி பதவியிலிருந்து மட்டும் நீக்கி கண்துடைப்பு நாடகம் நடத்துவதை ஏற்க முடியாது என வானதி கூறியுள்ளார்.